சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. ஒரு கை ஓசை கேட்குதா? ஜப்பானில் ஒரு புகழ்பெற்ற ஜென் குரு ஒருவர் இருந்தார். அவருக்கு ஜூவோ என்றொரு சீடர். அவர் நல்ல ஆசிரியரும் கூட. ஒரு கோடையில் ஜப்பானின் தென் தீவிலிருந்து ஒரு மாணவன் வந்தான் தத்துவம் பயில. அவனை ஜூவோவிடம் அனுப்பினார் தலைமை குரு. மாணவனுக்கு முதல் பரீட்சை வைத்தார் ஜூவோ. உனக்கு ஒரு கை ஓசை கேட்கிறதா? இதுதான் அந்த சோதனை. அவனுக்கு கேட்கவில்லை. அந்த சோதனையில் தேர்ந்தால்தான் ஜூவோவிடம் பயிற்சி பெற முடியும். எனவே ஒரு கை ஓசையை கேட்க அவன் காத்திருந்தான். வாரக்கணக்கில் அல்ல, மாதக்கணக்கில் அல்ல, ஆண்டு கணக்கில். ஆண்டுகள் 3 முழுசாய் ஓடின. ஒரு இரவில் ஜூவோவிடம் வந்தான் மாணவன். என்னால் உங்கள் சோதனையில் தேர்ச்சி பெற முடியவில்லை. அவமானம், தர்ம சங்கடத்தை சுமந்தபடி என் தீவுக்கு செல்கிறேன் என்றான். தம்பி, அவசரப்படாத. இன்னும் 1 வாரம் எடுத்துக்கொள். நன்றாக தியானம் செய் என்றார் ஜூவோ. 1 வாரம் கழிந்தது. மாணவனுக்கு ஒரு கை ஓசை கேட்கவே இல்லை. மீண்டும் ஜூவோவிடம் வந்தான். அவர் இன்னும் 1 வாரம் முயற்சி பண்ணப்பா என்றார். ஆனால் அவன் முயற்சிக்கு வெற்றி கிட்டவில்லை. மேலும் 1 வாரம் கெடுக்கொடுத்தார் ஜூவோ. அப்பொழுதும் விடை கிடைக்கவில்லை மாணவனுக்கு. மிகுந்த ஏமாற்றமும் சோர்வுமாக வந்த மாணவன், போதும் குருவே, நான் போகிறேன் என்றான். சரி, ஒரு 5 நாள் மட்டும் இருந்து பார்த்துவிட்டு போ என்றார் ஜூவோ. அந்த 5 நாட்களில் அவனால் எதையும் உணர முடியவில்லை. மீண்டும் ஜூவோவிடம் வந்து உதட்டை பிதுக்கினான். இந்த முறை ஜூவோ இப்படி சொன்னார். சரி, கடைசியாக 3 தினங்கள். இந்த 3 தினங்களில் உன்னால் இந்த சோதனைக்கான விடையை காண முடியாவிட்டால் செத்துப்போ என்றார் கண்டிப்பு மிக்க குரலில். மாணவன் தன் அறைக்கு திரும்பினான். 2ஆம் நாள் வந்தான். குருவே, ஒரு கை ஓசை கேட்டது. நான் தேடி வந்தது கிடைத்தது என்றான்.